கௌசிகா நதி புனரமைப்பு துவக்க விழா கோவில்பாளையம் கௌசிகா நதி பாலம் அருகில் நடைபெற்றது. கோவை கௌசிகா நீர்க்கரங்கள் செயலாளர் சிவராஜா அனைவரையும் வரவேற்றார். ரூபாய் 1 கோடி மதிப்பில் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு கௌசிகா நதி புனரமைப்பிற்கான பூமி பூஜையை கோவை கலெக்டர் பவன்குமார் ஜி கிரியப்பனவர் முன்னிலை வகித்து துவக்கி வைத்தார். சுமார் 6 கிலோமீட்டருக்கு கௌசிகா நதி புனரமைக்கும் பணி மார்டின் லீமா ரிவர் ப்ராஜெக்ட் என்னும் தலைப்பில் மார்டின் குழுமம் வழங்கிய ரூபாய் 50 லட்சம் பங்களிப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மீதமுள்ள தொகையை ரொட்டரி ஃபவுண்டேஷனும் ரொட்டரி கோயம்புத்தூர் மான்செஸ்டரும் இணைந்து வழங்கியுள்ளது. இந்த நிகழ்ச்சியை போற்றும் வகையில் ரொட்டரி மாவட்ட மானிய குழு தலைவர் செந்தில் ராஜகோபால் எழுதிய நீருக்கு என்ன வேலை என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியில் ரொட்டரி மாவட்டம் 3206 சுந்தரவடிவேல், ராஜசேகர், ரொட்டரி மாவட்ட மானிய குழு தலைவர் செந்தில் ராஜகோபால், மார்டின் குழுமத்தின் ஜான்பால், சர்க்கார் சாமக்குளம் பேரூராட்சி தலைவர் கோமலவள்ளி கந்தசாமி, ஒன்றிய கழக செயலாளர் சுரேஷ், துணைத் தலைவர் மணி என்கின்ற விஜயகுமார், கௌசிகா நீர்க்கரங்கள் நிர்வாக அறங்காவலர் செல்வராஜ், வளர்ச்சி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். அத்திக்கடவு கௌசிகா நதி மேம்பாட்டு சங்கம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் விஜய் பாபு வாழ்த்துரை வழங்கினார். கௌசிகா நதி திட்டத்திற்கு மார்டின் குழுமத்தின் சார்பில் லீமா ரோஸ் மார்டின் ரூபாய் 50 லட்சம் பங்களிப்பு வழங்கியதற்கு அனைவரும் பாராட்டு தெரிவித்தனர். இறுதியில் கௌசிகா நீர்க்கரங்கள் ஒருங்கிணைப்பாளர் சூரியகுமாரி நன்றி உரை கூறினார். எல்லாருக்கும் வணக்கம். கௌசிகா நதி ஒரு 20 ஆண்டு கால போராட்டமாக அதை ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கிற கௌசிகா நீர்க்கரங்களுக்கு எங்களுடைய முதலாவது வணக்கத்தையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த முயற்சி நாங்கள் இப்போ தான் அவர்களோட கையோர்த்திருக்கிறோம். ஆனால் இந்த 6 கிலோமீட்டர் தூரத்தை தூர்வாரி இந்த நதி ஓடக்கூடிய அழகை பார்க்கணுங்கிறது தான் எல்லோருடைய இந்த பகுதியில் இருக்க எல்லோருடைய மக்களுடைய விருப்பம். அதை நோக்கி தான் ரோட்டரியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 51 கிலோமீட்டர் இந்த கௌசிகா நதி குருடிமலையிலிருந்து ஆரம்பித்து நொய்யலில் போய் சேரக்கூடிய அந்த 51 கிலோமீட்டரையும் ரோட்டரி முன்னின்று கௌசிகா நீர்க்கரங்களோடு கைகோர்த்து இந்த ஆறினுடைய புனிதத்தன்மையையும் அதனுடைய ஓடுகின்ற திறனையும் கண்டிப்பாக மீட்டு கொடுப்போம் என்கிற ஒரு உறுதிமொழியை ரோட்டரியின் சார்பிலாக நாங்கள் சொல்கிறது கடமைப்பட்டிருக்கிறோம். இதில் பெருங்கடையாளர் லீமா ரோஸ் மார்டின் அவர்களும் இந்த பணியில் அவர்களுடைய பங்கு மிகவும் அளவுக்குரியது. எங்களுடைய மாவட்ட ஆளுநர் திரு செல்லா ராகவேந்திரா அவர்களும் இந்த ரோட்டரி ஃபவுண்டேஷனுடைய சேர்மன் திரு ராஜசேகர் அவர்களும் இது உறுதுணையாக இருந்து எங்களுடைய முன்னாள் ஆளுநர் திரு சுந்தரவடிவேலினுடைய பங்களிப்பும் மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே ரோட்டரி இந்த 51 கிலோமீட்டரும் கௌசிகா நீர்க்கரங்களோடு பயணித்து இந்த நதியை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியை கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று கூறி இந்த வாய்ப்பளிப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன்.